டிஷ் டிவி d2h பாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி d2h பாக்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னமும் திரும்ப ஒரு தடவை கூட சொல்லிடுறேன், வீடியோகான் d2h பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகிடுச்சு. எப்போத்துலேருந்தோ ஒன்றா ஆகிடுச்சு. பேக்கேஜ் எல்லாம் ஒன்றா தான் கொடுத்துருந்தாங்க. செட்டாப் பாக்ஸ் மட்டும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, ரீசார்ஜ் தனித்தனியாக கொடுத்தாங்க. இப்போ செட்டாப் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ரீசார்ஜும் நீங்கள் ஒரே வெப்சைட்டில் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கான ப்ராசஸிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த செட்டாப் பாக்ஸ் அன்பாக்சிங் பட்டு உள்ளே என்ன இருக்குது, என்ன ஃபீச்சர்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் கலரே சேஞ்ச் ஆகிருக்குது. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஷ் டிவி d2h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5x பிக்சர் கிளாரிட்டி, 5.1 சரவுண்ட் சவுண்டு, பிக் ஸ்டீம் மவுட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு லோகோ மட்டும்தான் இருக்குது, இந்த சைடெலாம் லோகோ மட்டும்தான் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க, அடாப்டர், ரிமோட் கண்ட்ரோலு, கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க, பேட்டரி கொடுத்துட்றாங்க. ஓகே, உள்ளே இதுக்கப்புறம்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணலாம், வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரிமோட் இருந்தது. இது ஆல்ரெடி இருந்த நம்ம டிஷ் டிவி ரிமோட் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஆன் ஆஃப் பட்டனு. பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பட்டன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மை அக்கௌண்ட் பட்டனு, மை அக்கௌண்ட்டுன்னு இருப்பாருங்க அந்த பட்டனு, இந்த லாங்குவேஜ் பட்டனு, ஒரு சில ஃபீச்சர்லாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக பட்டனே கொடுத்துருப்பாங்க. நான் லைவாகவும் உங்களுக்கு காட்டுறேன் டிவியில். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக கூட என்னென்ன ஆப்ஷன் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காட்டுறேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள், இந்த 1:3 கேபிள். நெக்ஸ்ட்டு மேனுவலு, அடாப்டரு. இந்த அடாப்டர் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லேப்டாப் அடாப்டர் மாதிரி. 1 ஆம்ப் அடாப்டர் தான். 2 பேட்ரி. அதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம செட்டாப் பாக்ஸ். செட்டாப் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா முதல்ல மாடல் நம்பர் பார்த்துருவோம். HDDV 5510 இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி d2hன்னு இருக்கும். கம்ஃபர்டபுள் வித் டிஷ் டிவி அண்ட் d2h அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்இடி இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்துடும். பேக் சைட்லன்னு பார்க்க சொல்ல ஆண்டனா போர்ட்டு, HDMI போர்ட்டு, ஏவி போர்ட்டு, பவர் போர்ட்டு, ரீசெட் பட்டன். இது வந்து கிட்டத்தட்ட எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னு கூட நினைக்கிறேன். ஒரு சில பாக்ஸில் வரதில்லை. இது கொடுக்குறது நல்லது தான். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ரிமோட் வேலை செய்யாது, இல்லை செட்டாப் பாக்ஸில் கரெக்டாக இண்டிகேஷன் வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் இதிலே ரீசெட் கொடுக்குறது நல்ல ஆப்ஷன் தான். இது எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த ரீசெட் பட்டன்றது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒரு சமயத்துலேருந்து என்னமோ அப்படியே ஹேங் ஆகி ஸ்டக்காகி நின்றுச்சு அப்படின்றதுல ரீசெட் பட்டன் கொடுக்குறது நல்லது தான். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB போர்ட்டு. ஓகே, அதே கிட்டத்தட்ட சேம் பாக்ஸ் தான். என்ன ஒன்று, இப்போ இதை வந்து நம்ம DTHக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் டிவிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட். இதில் வேறு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவியை பொறுத்த வரைக்கும் ஃபேவரேட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபேவரேட் வந்து இருக்குது, இப்போத்துல இருந்து இருக்குது. பட் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேவரேட்டு 1ல் இருந்து வச்சுக்கலாம், சேனல் நம்பர் 1ல் இருந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1ல் சன் டிவி, 2ல் KTV அப்படின்னு இருக்குங்க. இதுவும் இந்த ரிமோட்கான ஆப்ஷனை வந்து நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆக்டிவேஷன் போட்டுட்டு லைவாகவே எப்படி நம்மளுக்கு ஃபேவரேட் எப்படி கரெக்டாக அந்த 1 2 3லேருந்து லைனாக வருதான். ஏன்னா இப்போ இருக்கிற 2858 அது வந்து ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபேவரேட்டில் வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஃபேவரேட் பட்டன் அழுத்திட்டு ஓகே கொடுத்தனாலே வந்துருவது. 2858 ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. அது இன்னமும் ஃபேவரேட்டை 1லேருந்து வர வச்சுட்டுறாங்க. ஏன்னா வீடியோ எல்லாம் எப்போதுலேருந்தும் இருக்குது, 1ல் தான் உங்களுக்கு ஃபேவரேட்டே வரும். அந்தமாரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அந்தமாரி கொண்டு வர சொல்ல வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வயசானவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வயசானவங்களாம் இப்போ தானே 2858 வைக்கணும் அப்பப்பா அப்படின்வாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் இந்த ரிமோட்டில் ஒரு சில ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவியை பொறுத்தவரை ஒரு சிலது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது ரெண்டுமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் 5510 சொல்லிட்டு ஒரே செட்டாக பாக்ஸ் தான். ஓகேங்களா, டிஷ் டிவி இருந்தாலும் சரி, வீடியோகான் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே செட்டாக பாக்ஸ். ஆல்ரெடி ஒரே சிக்னல், ஒரே ரீசார்ஜ் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இப்போ செட்டாக பாக்ஸும் ஒன்று ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரில் மேக்ஸிமம் எல்லாமே சேம் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு 90% பார்த்தீங்கன்னா சேம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% தான் மாறணும். அந்த 10% மாற்றிடுவாங்க. டிஷ் டிவி d2h. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பேக்கு, ஒரே வெப்சைடு, ஒரே இது எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு நியூ செட்டாப் பாக்ஸ் தேவைப்படுது, நியூ கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கால் பண்ணுங்கள், 8489011547. வித்தின் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். பெஸ்ட்டு பேக்கு HD பேக்காக இருந்தாலும் சரி, நார்மல் பேக்காக சரி, நான் நார்மல் டிவி தான் வச்சிருக்கிறேன், வெறும் கலைஞர் டிவி தான் வச்சிருக்கிறேன், CRT டிவி தான் வச்சிருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் டிஷ் டிவி தாராளமாக போடலாம். இல்லைங்க நான் வந்து HD டிவி வச்சிருக்கிறேன், நீங்கள் HD பேக் தாராளமாக போடலாம். அதிகமாக HD பேக்ஸ் இதில் வந்துருக்கு. டாடா ஸ்கை கம்பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு அதிகமான HD வரும். இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல பண்ணலாம். தேங்க்யூ.